6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால் தொழில் முன்னேற்றங்கள் அதிகம் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. சரி, கடன் வருமா? வந்துதான் ஆகும். ஆனால் வளர்ச்சிக்கான கடன்களாக இருக்கும். வீடு கட்டுறதுக்கு இது வரைக்கும் கடன் வாங்க தேவையில்லை, தொழில் வைக்கிறதுக்கு கடன் வாங்க தைரியம் இல்லாதவங்க, இவங்க எல்லாருக்கும் கடன் வாங்கக்கூடிய அளவிற்கு ஒரு தைரியம் வரும். கடன் வாங்கினால் அடைக்க வேண்டுமே, ஆமாம், மாதம் இஎம்ஐ கட்டக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் வரும். ஆகவே ஒரு நல்ல பொருள் சேர்க்கைக்காக, வீடு வாங்குறதுக்காக, வண்டி வாங்குறதுக்காக, வீடு கட்டுறதுக்காக, ஃப்ளாட்டு கட்டுறதுக்காக, பரவாயில்லைங்க இப்போ இவ்வளோதான் சம்பளம், ஆனால் கொஞ்சம் ஏறும் போலத்தான் தெரியுது, அல்லது மனைவியும் வேலைக்கு போகிறாங்க, கணவர் இங்கே போகிறாரு, புள்ள டக்குன்னு இப்படி ஒரு இது பண்ணுறாரு, இரட்டிப்பு வருமானம், இந்த பலன் கண்டிப்பாக உண்டு. குடும்பத்தில் 2 வருமானம் வரும், 3 வருமானம் கூட சில பேருக்கு இருக்கும். நாங்கள் 2 பேர் இப்போ வேலைக்கு போகிறோங்க, 3ஆவதாக கூட ஏதாவது ஒரு வருமானம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவான் வருகின்ற காரணத்தினால் கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இருக்காது. காரணம், அவர் உச்சகுருவாகி உங்களுடைய ராசிநாதனுக்கு அவரே வீடு கொடுத்தவனாகி ராசிநாதனை பார்க்க போகின்ற அமைப்பில் நல்லவைகள் அதிகம் இருக்குங்க.